லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவங்களுக்கு எல்லாம் நல்லது சொன்னா எங்க புத்தியில உரைக்க போகுது. ஜட்ஜ் ஐயா வரட்டும், அவங்க வந்து தீர்ப்பு சொன்னாதான் இவங்க புத்திக்கு எல்லாம் உரைக்கும். என்ன முதா என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? அவனதான் ஜட்ஜுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டானுங்களா? நீதான் அவர் வந்தா எல்லாம் கேட்டு தீர்ப்பு அவங்க பக்கம் போயிடுன்னு சொன்ன. இப்ப என்னடா இப்படி பேசுற? ஆமா சித்தப்பா சொன்னேன், இப்ப சொல்றேன். ஜட்ஜ் ஐயா வரட்டும், அவங்க வந்து தீர்ப்பு சொல்லட்டும். அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? இவங்களுக்கு பயந்துட்டியா? நான் நியாயத்தை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன் சித்தப்பா. அங்க பாருங்க ஜட்ஜ் ஐயா யாருன்னு. அடடா, நம்ம தர்மத்தின் தலைவர் இவரா வர்றாரு. என்ன சித்தப்பா, இப்ப நான் சொல்றது சரிதானே? 200% சரிமா. இந்த நீதிமான் வர்றப்ப இந்த கவரிமானுக்கு என்ன கவலை? ஆமா, இந்த மனுஷனுக்கு எப்படி காசு கொடுத்து மடக்கிருப்பானுங்க, அங்கதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இவனுங்க தப்பான இடத்துல கை வச்சிட்டானுங்கல்ல. ஐயா வணக்கம். வாங்க ஐயா. ஐயா வணக்கம். மாணிக்கம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. அன்னைக்கு நீ என்ன புகழ்ந்து பேசுறத நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருதுயா. இவனுக்கு எப்படி ஜட்ஜு தெரியும்? அவன் குடிகாரப்பைய ஏதாவது தப்பு பண்ணிட்டு கோர்ட்டு பக்கம் போயிருப்பான். இவரை பார்த்து வாயில வந்ததை புகழ்ந்திருப்பான். அதான் ஞாபகம் வச்சு சொல்றாரு போல. அவர் என்ன பேசினாலும் அவருக்கு காசு கொடுத்துருக்கோம்ல, அதுதான் பேசு. அப்புறம் என்ன பிரச்சனை என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு தீர்ப்ப சட்டுப்பட்டுன்னு சொல்லிடலாமா? ஏன்னா மதுரையில எங்க அக்கா பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்காங்க. நான் தான் போய் முரசிக்கணும். வாங்க போலாம் வாங்க. சரிங்க. தேர்தல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க ஐயா. இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் தேர்தலுக்கு கமிட்டி மெம்பர் 35 பேர் தான் ஓட்டு போடணும். அதுதான் விதிமுறை. ஓஹோ. ஓட்டு போட்ட 35 பேர்ல தேர்தல்ல போட்டிக்கிட்ட அமுதா 18 ஓட்டும், எதிர்த்து போட்டிக்கிட்ட பழனி 17 ஓட்டும் வாங்கியிருக்காரு. ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அமுதா வின் பண்ணிருக்காங்கய்யா. சரி, இதுல என்ன கொள்ளப்படி நடந்ததா நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கீங்க? ஐயா, கமிட்டி மெம்பர்ஸ் 34 பேர் தான் மொத்தத்திலேயே ஓட்டு போட்டிருக்காங்க. அதோட ரிசல்ட்டையும் முதல்லயே பார்த்துட்டாங்க. அதுல இவங்க 2 பேரும் சமமா 17-17 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. கடைசி நேரத்துல அவங்க அப்பச்சியை வர வச்சு அவரோட பிள்ளைக்கு ஓட்ட போட வச்சா அது எப்படிங்க சொல்லும்? அப்பச்சி ஓட்டு போட்டாருன்னா அப்படி பார்த்தா இவரு 2வது மருமகன் தானே, இவருக்கு ஓட்டு போட்டுக்கலாம்ல. மகளுக்கு ஓட்டு போட்டார்ல, நீ மருமகன் தானே, உனக்கு ஏன் போடல? அந்த ஆளுகிட்ட ஏதோ பிராட் பண்ணிருக்கியா? ஐயா இல்லைங்கய்யா, அது என்னையா உளர்ற? ஏதோ பண்ணிருக்க. சரி, அதெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனைக்கு வருவோம். ஐயா, அவங்க அப்புச்சிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல அவரும் இந்த ஸ்கூலோட கமிட்டி மெம்பர் தான். அவங்களுக்கும் ஓட்டு போட எல்லா உரிமையும் இருக்கு. இருக்குன்னு தெரிஞ்சவரு
முதல்ல வந்து ஓட்டு போட்டிருக்கணும். அது என்ன 2 பேரும் சமமா ஓட்டு வாங்கினது தெரிஞ்சுக்கிட்டு அவர் மகளுக்கு ஓட்டு போடுறது? ஆ? ஐயா, இது ஒன்றும் பதவிக்கு வரணும்லாம் போடல. என் மேல இருக்கிற கோவத்துல அவர் பண்ணியிருக்காரு. அதனால இந்த ஓட்டை நீங்க செல்லாத ஓட்டுன்னு அறிவிச்சு ஆ. இவங்களை விட அதிகமா படிச்ச என்னத்தான் இந்த கரஸ்பாண்டன்ட் பதவிக்கு தகுதியானவன்னு தேர்ந்தெடுக்கணும். ஐயா, எங்க மாமனார் தான் முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஹா. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களை சேர்ந்த ஆளுக தான் இத்தனை வருஷமா இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமனார் எழுதின உயில் படி யார் எந்த குடும்பத்துல வாத்தியாரா இருக்காங்களோ அவங்க குடும்பத்துக்கு தான் கரஸ்பாண்டன்ட் போஸ்ட்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என் புருஷனும் இப்போ வாத்தியார் ஆயிருக்காங்க. அதனால எங்க குடும்ப சார்பா நான் இந்த கரஸ்பாண்டன்ட் போட்டியில தடவையா நிக்கிறேன். ஆ. இவ்ளோ நாள் இவங்க இந்த பள்ளிக்கூடத்தை சரியா வழி நடத்தல. என் மாமனார் இந்த பள்ளிக்கூடம் ஏழை மாணவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆ. அவங்க கனவை நான் நினைவாக்கணும்னு ஆசைப்படுறேன். ம். தேர்தல்லையும் நான் முறையா தான் ஜெயிச்சிருக்கேன். இவங்க பதவி மேல இருக்கிற ஆசையில ஏதோ பொய்யா கேஸ் போட்டிருக்காங்க. ஐயா, நீங்க தான் இதுல ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்லணும். ஐயா, அதுக்கு இவங்க தேர்தலில் ஜெயிக்கணும் இல்லையா? ம். இவங்க அப்பிச்சு போட்ட ஓட்டு, மக மேல இருக்கிற பாசத்துல போட்ட ஓட்டு, இந்த பதவிக்காக போட்ட ஓட்டெல்லாம் இல்ல. அதெல்லாம் நீங்க பெருசாவே எடுத்துக்க கூடாது. அது செல்லாத ஓட்டை அறிவிச்சு அந்த ஓட்டை நீங்க கணக்குல எடுக்க கூடாதியா? ம்ஹும். அந்த ஓட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2 பேரும் சமமான ஓட்டு தான் வாங்கியிருக்கோம். தகுதியான அடிப்படையில பாத்தீங்கன்னா இவங்க படிக்காதவங்க, நான் படிச்சவன். படிச்சவனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிர்வாகம் பண்ண முடியும். ஒன்னும் தெரியாத இவங்க என்ன பண்ண முடியும்? அதனால இந்த தகுதி அடிப்படையில நீங்க இந்த பதவியை எனக்கு கிடைக்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லணும். யோ, நிர்வாகம் பண்றதுக்கும் படிப்புக்கும் என்னையா சம்பந்தம்? படிப்பறிவே இல்லாத பல பேரு நம்ம நாட்டையே நிர்வாகம் பண்ணி சாதிச்சிருக்காங்க தெரியுமா? படிப்பே இல்லாத காலத்துல நாம கணிச்சு எழுதுற பஞ்சாங்கத்தை தான் இன்னைக்கு சயின்ஸ்னு சொல்றாங்க. நாம என்னைக்கோ கிரகங்களை கடிச்சதுக்கு அப்புறம் தான் எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. யோ, திறமைக்கு படிப்புக்கு சம்பந்தமே இல்லையா? முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நீ உங்க 2 தரப்பு வார்த்தையும் கேட்டாச்சு. இப்ப நான் சில கேள்விகள் கேட்கிறேன். யாருக்கு பதவிங்கிறத விட யாருக்கு தகுதி இருக்குன்னு பாக்குறேன். நீ இந்த பதவிக்கு வந்தா இந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவேன் அதை சொல்லு. ஐயா, இந்த பள்ளிக்கூடத்தோட தரத்தை மாத்துவேன். உதாரணத்துக்கு இந்த கட்டடத்தோட கட்டமைப்பு இருக்குல்ல, அதை மாத்துவேன். படிப்போட தரத்தையும் மாத்துவேன். எஜுகேஷன் சிஸ்டத்தையும் மாத்துவேன். என்னத்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்த போற? ஏம்மா, நீ வந்தா என்ன பண்ணுவ? இல்ல வேணாம், நீ அவனை மாதிரி எதுவும் சொல்லாத. அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சரி, நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு யாரு சரியா பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். அதை வச்சு உங்க தகுதி என்ன, நிர்வாக திறமை என்ன, இதையெல்லாம் பார்த்து இந்த போஸ்டுக்கு தகுதியானவங்க யாருன்னு நான் சொல்றேன். ஒரு கிளாஸுக்கு 30 சீட்டு தான் வேகன்சி இருக்கு. ஆனா 30 பேருக்கு 100 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க கரஸ்பாண்டண்டா வந்தா யாருக்கு முன்னுரிமை கொடுத்து 30 சீட்டு கொடுப்பீங்க? அதை சொல்லுங்க பாப்போம். எப்ப பள்ளி, நீதான் ரொம்ப படிச்சவராச்சே, இதுக்கு பதில் முதல்ல நீ சொல்லு. ஐயா, அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? முதல்ல யார் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்களோ
அந்த அடிப்படையில் சீட்டு கொடுப்பேன். ஆ? அதுல யாராவது கேன்சல் ஆனாங்கன்னா அடுத்து வர்றவங்களுக்கு சீட்டு கொடுப்பேன். முதல்ல வந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதானே நியாயம். ஆ, வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். அம்மா நீ சொல்லுமா. ஐயா, அந்த 100 அப்ளிகேஷன்ஸ்ல பெத்தவங்க கையெழுத்து போட வேண்டிய இடத்துல யாரு கை நாட்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் கண்டிப்பா முன்னுரிமை கொடுப்பேன். ம், அது அவங்க குடும்பத்தில இருந்து முதல் தலைமுறையா படிக்க வைக்கணும்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன். சபாஷ், சரியா சொல்லப்பா. படிக்காட்டியும் காமராஜர் பண்ண விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஐயா, அவங்க வழிய பின்பற்றணும்னு தான் நானும் நினைக்கிறேன். கல்விக்காக அவங்க பண்ண விஷயத்தை விட வேற யாரும் பெருசா பண்ணிடல. நான் உன்னை இங்க பார்த்ததுமே நீ தான் இந்த பதவிக்கு தகுதியான ஆளுன்னு என்னால தீர்ப்பு சொல்லிருக்க முடியும். 2 பக்கமும் நியாயத்தை கேட்டு தீர்ப்பு சொல்லாட்டா எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த உன்ன தீர்ப்பு சொல்லியிருந்தா இவங்க ஒத்துருப்பாங்களா? அதுக்கு தான் கோர்ட்டு 2 பக்கமும் விசாரிக்கிறது. எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இப்படி செய்யறது. எங்களுக்கு ஆளை பார்த்தாலே 80% எவன் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். ஆனா நியாயத்தை காப்பாற்ற நினைக்கிறவங்க 2 பக்க வாதத்தை விசாரிச்சு சரியான முடிவு எடுக்கணும். அதுக்குதான் இந்த கேள்வி எல்லாம். ஆனா நீ நான் நினைச்சத சரின்னு நிரூபிச்சுட்டேன். இதுதானே உன் புருஷனை படிக்க வைக்க கோர்ட்ல என் முன்னாடி வாதாடின. உன்னை விட தகுதியான ஆளு வேற யாரும் இருக்க முடியும்? கல்வி மேல உனக்கு இருக்கிற பற்றுக்கு நீ தான் இந்த பதவிக்கு தகுதியானவ. நானும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியான. எங்க காசு கொடுத்து நீதிய விலைக்கு வாங்கிடுவாங்களோன்னு பயந்து போய் கிடந்தேன். உங்களை பார்த்ததும் தான் நீதிய விலைக்கு வாங்க முடியாதுன்னு நம்பிக்கை வந்துச்சு. உங்களை விலைக்கு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். படிப்பு மேல உங்களுக்கு இருக்கிற பிடிப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு மட்டும் நீங்க என் புருஷனுக்கு பரீட்சை எழுத அனுமதி கொடுக்கலன்னா அவங்க இன்னைக்கு வாத்தியார் ஆயிருக்கவே முடியாது. நானும் இந்த கரஸ்பாண்டன்ட் தேர்தல்ல நின்னு இருக்க முடியாது. ஐயா, என்ன அது தகுதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் தீர்ப்பு கொடுக்குறீங்க? அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேங்க. உன் பதில் யாருக்கு வேணும்? இங்க தீர்ப்பு சொல்றது நான், நீ இல்ல. சரியா? விழுந்த ஓட்டுப்படி நீ தான் ஜெயிச்ச. தகுதியோட அடிப்படையிலையும் நீ தான் ஜெயிச்ச. சட்டப்படி நான் இந்த தீர்ப்பை சொல்றேன். நீ தான் இந்த பதவிக்கு தகுதியான ஆளு. ஐயா, என்ன உன் தகுதிக்கு பல மார்க்கெட் எலெக்ஷன்ல நில்லு. ஏன்னா அங்க வர்ற முதல் பழக்குடிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இல்லைன்னா அழுகி போயிடுமையா. நீ அங்க போனா பழக்குடியை காப்பாற்ற முடியும். நீ இங்க இருந்து போனா தான் கல்வியை காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு போறியா? ஐயா, என்ன ஐயா? முதல்ல சட்டம் சொல்றத நீங்க கேட்கணும். சரியா? இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இனிமே அமுதா தான். இதுதான் என்னுடைய இறுதி தீர்ப்பு.
சேருவாரு ஆணிய. அப்புறம் இன்னொரு தீர்ப்பையும் இந்த சபையில சொல்லணும். ஐயா குமரேசன், காசை கொடுத்துட்டா காரியம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்க. நான் காசு வாங்கினது உன் காரியத்தை முடிக்கத்தான். ஏய்யா, காசு இருந்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம்னு நினைப்பியா? எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத. சில நல்லவங்களும் நீதியை காப்பாற்றணும் இருக்காங்க. உனக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லணுமே. நீதியை விலைக்கு வாங்க நினைச்ச உனக்கு நீதி தர தண்டனை 3 மாசம் சிறை தண்டனை. ஐயா ஐயா ஐயா, எதையா நீங்க? வாயா. ஐயா நீதி ஐயா. இந்தா, குடியா. நீதிபதிக்கே லஞ்சம் கொடுக்குறேன். போலீஸ் சொல்லுங்க. இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளத வரையா 3 மாசம். ஹலோ சார். வாங்க சார். சார் வாங்க சார். ஹலோ. மாமா. வாங்க. வாங்க சார். என்ன நீங்க உலகத்துல நடக்காத விஷயத்தை செஞ்சது மாதிரி எடுத்துட்டு போறீங்க? வரல, கையை விடுங்க. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. அப்படியே இந்த வெற்றி சான்றிதழை உங்க கையாலே அமுதா பிள்ளை கொடுத்துருங்க ஐயா. அதுக்கு என்ன, சிறப்பா பண்ணிடுவோம். மாணிக்க சொன்னா சரியா தானே இருக்கும். ஐயா ஒரு நிமிஷம். அதை எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்க ஐயா. ஆ. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு எதுக்குமா நன்றி? முதல்ல உன்னை பதவியில உட்கார வைக்கணும். சரி வாங்க, எல்லாரும் போலாம். இதுதான் கரஸ்பாண்டன்ட் ரூமா? ஐயா சாவி எங்க? முன்னாடி இருந்த கரஸ்பாண்டன்ட் கையில இருக்கியா? பதவி போனதுக்கு அப்புறம் சாவியை கையில் எடுத்துட்டு போயிட்டாப்லையா? சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நிக்காது. என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? அரசு தான் ஒரு இடத்த திறக்க முடியாம சீல் வைக்கும். அதே அரசு தான் எந்த இடத்தையும் திறக்கவும் செய்யும். ஐயா சாவி. சாவி இல்லைன்னா என்னையா? இந்த பூட்டை உடகையா? என்னையா பயப்படுறீங்க? ஜட்ஜி ஆர்டர் கொடுத்துட்டா இந்த பூட்டு இல்ல எந்த பூட்டையும் உடைக்கலாம். நான் ஆர்டர் கொடுக்கிறேன், பூட்டை உடைங்க. மாப்பிள அதான் ஜட்ஜே உத்தரவு கொடுத்துட்டார்ல, ஏதாவது எடுத்துட்டு வந்து உடையா. சரி எல்லாம் உள்ள வாங்க. போமா, போய் அதில் உட்காரு. நாற்காலிங்கிறது ஒரு பொருள் தான். அதுல யார உட்கார வைக்கிறத வச்சுதான் ஒரு பவரே இருக்கு. அதுல நீ உட்காரும் போதுதான் அதுக்கான விஷயம் கரெக்டா இருக்கும். அது வெறும் பதவி இல்ல, பல பேருடைய வாழ்க்கைய மாத்துற இடம். உன் மேல நம்பிக்கை இருக்கு, போமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நோ 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 நோ. அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, யாரு யார் காலையும் விடக்கூடாதுன்னு. நீதியை காப்பாத்தின உங்க கால்ல விழறதுல தப்பில்ல. அதுக்கு பேரு கால்ல விழறது இல்ல, நீதிக்கு தலை வணங்குறது. நல்லா பேசுறமா, செயலும் அதே மாதிரிதான் இருக்கணும்.
நீ கரஸ்பாண்டா மட்டும் இல்ல கலெக்டரா கூட ஆகலாம். நீ போய் உட்காரு. போடா போ போமா. ம்